ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 31/12/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:26 திதி இன்று இரவு 11:16 வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இரவு 11:26 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாம யோகம் இன்று இரவு 7:12 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இரவு 11:16 வரை பாலவ கரணம், அதன் பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:26 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம். இன்றைக்கி இருக்குது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை 10:30 12 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம், அதாவது நண்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இரவு 11:26 வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம். சந்திராசிரமம் ஆரம்பமாகும். இன்றைய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படின்னாலே மகாவிஷ்ணு வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, இது பொதுவான வழிபாடு. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி கிருத்திகை, இன்றைய தினம் கிருத்திகை. இந்த கிருத்திகையில் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம். தனுசு லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், அங்காரகன், புத பகவான், சுக்கிர பகவான் இணைந்து இருக்கிறார்கள். கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான். சரி, இன்றைய தினம் கிருத்திகை. கிருத்திகை அப்படின்னலாம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. மகாவிஷ்ணு மகாலட்சுமி பொதுவான வழிபாடு. ஆனால் இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதுனால இன்றைக்கி வெற்றிலை தீபம் ஏற்றலாம், முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். அது மாதிரி செய்யும்போது கடனில் நிவர்த்தி ஆகும். அதே போல் கிருத்திகையில் ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்பவர்கள் கிருத்திகை அன்னைக்கு ஒரு காலையில் சூரியன்லாம் உதயமான பிறகு எண்ணெய் தேய்த்து குளித்தால் நினைத்தது நிறைவேறும். இது நடந்த ஒரு விஷயம். இது செஞ்சு பாருங்கள். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அன்றைக்கி. கிருத்திகை அன்றைக்கி குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் குளித்தா நன்மை. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் காலையிலலாம் குளிக்கக்கூடாது. சூரியன் வந்து 1 மணி நேரம் கழித்து தான் குளிக்கணும். ஏன்னா கிருத்திகை அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். அதனால் அன்றைய தினம் கிருத்திகை அன்னைக்கு சூரியன் உதயமாகி அதன் ஒரு 1 hour கழித்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரி, பணம் தங்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன், எழுதி வச்சுக்கோங்க. பணம் பீரோவில் தங்கிறதுக்கு தென்மேற்கில் அமைந்த அறையில் பீரோ வைக்கணும். அதே மாதிரி பணம் நகை புழங்கும் பீரோவை கிழக்கு வடக்கு நோக்கி வைக்கணும். மேலும் பீரோவில் மஞ்சள் துண்டு இருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் துண்டு எடுத்து சின்னதாக எடுத்து அழகாக மடித்து அந்த துண்டை விநாயகராக நினைக்கணும். நம்ம விநாயகருக்கு நம்ம மஞ்சள் துண்டு கட்டுவோம் இல்லையா, விநாயகராக நினச்சி அந்த பீரோவில் வச்சுட்டு, அப்போது அந்த பீரோவில் எந்த தோஷமும் வராது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல பணத்தை வைக்கணும். அந்த பணத்தை வைக்கும்போது ஏலக்காய், பச்சை கற்பூரம், லவங்கம், இது 3த்தையும் சேர்த்து
அந்த துணி மேலேயே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மூட்டையாக கட்டி அது மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் பணம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பணம் நிறைய தங்கும். வீண் செலவு ஆகாது, விரயங்கள் ஆகாது. செஞ்சு பாருங்கள். இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு 2025ஆம் ஆண்டினுடைய கடைசி நாள் இந்த நாள், டிசம்பர் 31. அப்போ டிசம்பர் 31 அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணத்தை இன்றைக்கி வச்சு செய்யுங்க. ஏன்னா 31 என்பது வருடம் முடிகின்ற ஒரு நாள் இன்றைக்கி. அதனால் ஏதாவது ஒன்றுத்தை நம்ம விட்டு கொடுக்கணும், இன்றைக்கி அதை நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. ஒரு மனசுக்குள்ளே பழைய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் கூட போட்டு காட்டுவாங்க. இந்த வருடத்தில் என்னென்ன நன்மை நடந்தது, என்னென்ன தீமை அதே மாதிரி நீங்களும் நினச்சி நல்லது என்ன செஞ்சோம், கெட்டது என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்து கெட்ட எண்ணங்கள், கெட்ட நிகழ்வுகள் அதையெல்லாம் நீங்கள் மனதில் இருந்து எடுத்து நல்லதை மட்டும் நினச்சி இன்றைக்கி அதில் ஒரு முடிவு எடுங்க இன்றைக்கி. சரிங்களா? அதே போல் இன்றைக்கி 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்கள் இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து பேசுவது நன்மையை செய்யும். அதே மாதிரி புரிதல் ஏற்பட ஜாமீன் விஷயத்தில் சிந்தித்து இன்றைக்கி செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி சிந்தனைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. தேவையற்ற சஞ்சலமான பேச்சுக்கள்லாம் ஏற்பட்டு விலகும். இன்றைக்கி அலுவலகத்தில் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைக்கி அலைச்சல்களும் இருக்கும், தந்தையால் அனுகூலம் ஏற்படும், சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே போல் சில பெண்கள் விஷயத்தில் அலுவலகத்தில் ஒரு பெண்கள் வேலை செய்கிறாங்க கூட அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. தொழில் ரீதியான ஒரு செயல்பாட்டில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது இன்றைக்கி. ஆனால் அலைச்சல்கள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிசய வடகிழக்கு திசை அதிசய 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்கார வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் வணங்கி விட்டு செல்ல வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வணங்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத சில செலவுகள் இன்றைக்கி ஏற்படும். கூட்டாளிகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். அதே போல் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காங்க. ஆனால் வாக்கு கொடுத்தா காப்பாற்றக்கூடிய தருணம் இருந்தாலும் தேவையற்ற வாக்குறுதிகள்லாம் கொடுக்காதீங்க. அதே மாதிரி விவசாயத்துறை, கால்நடை துறையில் இருப்பவர்கள்லாம் கவனமாக இன்றைக்கி இருக்கணும். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். பயணங்கள் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவும் ஏற்படும். அதிசய வடதிசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உபாதைகள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்கார அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைக்கி லாபங்கள் கூடும், எதையும் சமாளிக்கும் ஒரு திறன் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி தந்தையால் அலைச்சல்கள் ஏற்பட தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். மனைவியால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும். வியாபாரத்தின் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. கலைத்துறையில் இருப்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வியாபார சம்பந்தமான ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்குசை அதிசய எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்கா புதிய நபர்களின் அறிமுகம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். ரோகிணி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடும் அதே சமயத்தில் மகாலட்சுமி வழிபாடு இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க, மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு தொழிலில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல லாபமும் கிடைக்கும். ஒரு சில முடிவுகளால் உங்களுடைய அனுபவங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகள்லாம் பொறுப்பறிந்து செயல்படுவார்கள். அதே மாதிரி ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வேலையாட்கள் இடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அலுவலகத்தில் உங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம், ஒரு மதிப்பு, இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். அதே மாதிரி ஆசிரியர் துறையில் இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் ஒரு அமைதியோடு எதையும் செய்தால் இன்னும் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே போல் 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கண்டிப்பாக ஆரோக்கியம் அதாவது எலும்பு சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கி அதிர்ஷ்ட வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்கார் மாற்றத்தை இன்றைக்கி கொடுக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, இல்லைனா சித்தர்கள் வழிபாடு இன்றைக்கி செஞ்சுட்டு போங்க, மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனசில் ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு சூழல்லாம் ஏற்படும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இழுபறியான ஒரு சுபகாரிய பேச்சு வார்த்தைகள்லாம் சாதகமாக முடிகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி ஏற்படும். அதே சமயத்தில் ஒரு கல்வியில் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம். அரசியல் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல நன்மைகள் நடைபெறும். அதே மாதிரி இந்த காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒரு நன்மை நடக்கும். சில பேரெல்லாம் சில பேர் காதல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதில் ஒரு பிரிவினை ஏற்பட்டிருக்கும். அவர்களெல்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 5ல் சுக்கிரன் இருந்தாலே காதல் வயப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கி கொஞ்சம் தடை தாமதம் ஒரு சில விஷயத்தில் ஏற்பட்டால்
ஒரு சில விஷயத்தில் நன்மைகள் நடக்கும். சொத்து விஷயம், சகோதர விஷயத்தில் ஓரளவுக்கு நன்மை நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தருணம். பூரம் நட்சத்திரக்கார விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்கார முன்னேற்றமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் திட்டமிட்ட வேலையெல்லாம் தள்ளி போய் தான் முடிகின்ற ஒரு தருணம் இருக்குது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது யோசித்து உதவி செய்யுங்க. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. வியாபாரத்தில் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சமூகம் தொடர்பான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். அலுவலகத்தில் மற்றவர்கள் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழல்லாம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தோடு இன்றைக்கி செயல்படுவது நல்லது. இன்றைக்கி நிதானம் வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கருத்து வேறுபாடு ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இன்றைக்கி இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடும் அதே மாதிரி விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். மனசில் ஒரு புதிய சிந்தனைகள்லாம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைக்கி முயற்சி எதை எடுத்தாலும் இன்றைக்கி அந்த முயற்சியில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணம். தைரியம் இன்றைக்கி அதிகரிக்கும். தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். ரொம்ப காலமான ஒரு பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் உங்களுக்கு சுகம் நிறைந்த நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை வடகிசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனமாக முதலீடு செய்யுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் லாபங்கள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு தன வரவு நன்றாக இருக்கும். அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை, பல் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. ஏன்னா இப்போ பனிகாலம், பல்லு பிரச்சனை கண்டிப்பாக வரும், அதெல்லாம் பார்த்துருங்க. வரவுகள் நெருக்கடிகள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை, அவர்களுக்கு என்ன தேவையோ நிறைவேற்றி வைப்பீர்கள். சக ஊழியர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் முன்னுரிமை ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கல் சூளை, அதே மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட அழகு பொருட்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணம் இருக்குது. நேர்மையை வெளிப்படுத்துங்க, இன்னும் சிறப்பாக இருப்பீர்கள். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரம் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திர தேவைகளெல்லாம் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரம் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனைகள் மனதில் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. படிக்கிற மாணவர்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள், அது குறித்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். வியாபாரத்தில் ஒரு பொறுமை தேவை. இன்றைக்கி உத்தியோகத்தில் சூழலை அறிந்து செயல்பாடு இருக்கட்டும். அதே மாதிரி பொறுமையோடு இன்றைக்கி எதையும் செய்யணும். நிறைய பேருக்கு இந்த ஐவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி அரசு சார்ந்த ஒரு ஒர்க் எடுத்து செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப கவனத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தில் சிக்கனமாக செயல்படுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்தால் சிறப்பாக இருக்கும். அதிசய தென்மேற்கு அதிசய 4 அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். சிந்தனைகள் ஏற்படும், நன்றாக இருக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை. உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, வரவுக்கு மீறிய செலவுகள் இன்றைக்கி ஏற்படும். அதுவும் பிள்ளைகளுக்காக செலவு செய்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உடன் பிறந்தவர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நன்மையாக இருக்கும். வியாபாரத்தில் மாற்றமான சூழல்லாம் அமையும். உறவினர்கள் வழியில் சில உதவிகள் கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. சாதகமாக அமையும். யாரிடமாவது உதவிகரம் கேட்டிருந்தால் அது சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை இன்றைக்கி அதிகமாக இருக்கும். அதுதான் அங்கே இருக்கிற விஷயம். அதே போல் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை பெற்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதிசய மேற்கு அதிசய 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். திருவோணம் நட்சத்திரக்கார உதவிகரம்லாம் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வரவுகள் அதிகரிக்கும். உறவுகளிடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளால் ஒரு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வாக்குறுதி கொடுக்காதீங்க. கொடுத்தாலும் காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அதிரடியான சில செயல்கள் மூலம் மாற்றத்தை உருவாக்குகின்ற ஒரு தருணம். உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு தன வரவு நிறைந்த நாள், நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசய 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. புரட்டாதி நட்சத்திர தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு போங்க, அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே ஒரு புரிதல்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருந்தாலும் செலவுக்கேற்ற வரவுக்கேற்ற ஒரு செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி புதிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். வெளி வட்டாரத்தில் ஒரு புதிய அனுபவம் மேம்படும். வியாபாரத்தில் வரவுகள் அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. முதலீடு குறித்த ஆலோசனைலாம் கிடைக்கும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு தருணம்.
தந்தையிடம் கொஞ்சம் புரிதலும் அன்பும் இன்றைக்கி இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திர வரவுகள் இன்றைக்கி அதிகரிக்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்றைக்கி எதையும் முடிவெடுத்தால் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. அதுவும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை கோவூரில் ஒரு புதன் கோவில் இருக்குது, சென்று வணங்கினால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.